கண்டிப்பாக ரீதி. கடலூர் வெள்ளக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட மலையடிக்குப்பம், பெத்தாங்குப்பம், கொடுக்கன்பாளையம் ஆகிய கிராமங்கள் தான் தற்போது சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. முந்திரி மரங்களை அழித்து அரசு நிலங்களை கையப்படுத்தியது. இந்நிலையில் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் இன்று அதாவது முந்திரி மரங்களை நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு கிராம மக்களுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் சண்முகம் தலைமையில் தற்போது அந்த போராட்டமாக நடைபெற்றது. அங்கு வந்த காவல்துறை அவர்களை குண்டு கேட்டாக கைது செய்து தற்பொழுது வாகனத்தில் ஏற்றி வருகிறார்கள். குறிப்பா சொல்லணும்னா 200 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க விவசாய மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும். அதே போன்று பத்தலமா மாநில அரசு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த மக்களுக்கு தேவையான அவர்கள் நிலத்தை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என மாநில செயலர் சண்முகம் தெரிவித்து வந்தார். தற்பொழுது பார்த்தோம்னா அந்த பகுதியில் ஒரு போர்க்களம் போல் காட்சி அளிக்கிறது. அதாவது விவசாய சங்கத்தினர் அங்க அழித்து போன அந்த முந்திரி மரங்களை தற்போது நட்டு அந்த போராட்டத்தில் தான் ஈடுபட்டார்கள். குறிப்பா சொல்ல போனால் இது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே விவசாயிகளை போன்று குண்டு கட்டாக கைது செய்தனர். குறிப்பா சொல்ல போனால் 200 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் அங்கு இருந்ததால் அவருக்கு திரும்பவும் அந்த நிலத்தை ஒப்படைக்க வேண்டும். குறைந்தபட்சம் 200 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் அந்த விவசாய நிலங்களை பயன்படுத்தி வருகிறார்கள். உடனடியாக மாநில அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தலையிட்டு அந்த மக்களுக்கு அந்த நிலங்களை ஒப்படைக்க வேண்டும் என மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்து வருகிறார். ரவி முழுக்க வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆகவே விவசாயிகளுடைய நில உரிமையை மீண்டும் நிலைநாட்டக்கூடிய வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் அந்த நிலத்தில் மீண்டும் முந்திரி செடிகளை நட்டு எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவது என்கிற முறையில் ஒரு அமைதியான போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருந்தோம். ஆனால் அந்த அமைதியான போராட்டத்திற்கு கூட அனுமதி தராமல் ரொம்ப அடாவடித்தனமாகவும் அராஜகமாகவும் வலுக்கட்டாயமாக போராட்டத்திற்கு வந்த செடி நடுவதற்காக வந்த விவசாயிகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய தோழர்களையும் காவல்துறை இன்றைக்கு கட்டாயப்படுத்தி கைது செய்திருக்கிறது. இந்த கைதை வன்மையாக கண்டிக்கிறேன். உடனடியாக தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த நிலத்தினுடைய உரிமையாளர்கள் யாரோ அவர்களுக்கு பட்டா வழங்குவதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்த முடியும். அதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். போராட்டம் தொடரும். பிரச்சனை தீர்ற வரைக்கும் போராட்டம் தொடரும். மக்களுக்கு பட்டா கொடுத்தாதான் பிரச்சனை முடிவுக்கு வரும்.